ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவரே, உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு இந்த வாய்ப்பினை கொடுத்த சபையின் போதகருக்கும் போதகர் குடும்பத்திற்கும் சபையின் உள்ள எல்லா மூப்பருக்கும் கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் நாம் தியானிக்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெட்டிப்பான நன்மையை தருவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நன்மை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷில் அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா குட்னஸ் இல்லைனா வெர்ச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நன்மை அப்படின்றத நம்ம ஆதியாகமத்திலேருந்து வெளிப்படுதல் வரைக்கும் ஒவ்வொரு பரிமாணத்தில் நம்ம தியானிக்கலாம். ஆனால் ஆதியாகமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நன்மை தீமை அறியத்தக்க கனின்னு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நன்மையும் தீமையும் வேறுபடுத்தி நமக்கு காண்பிக்கிறார். அதே மாதிரி உபாகமம் 39வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனத்தில் பாருங்கள், கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது இல்லாமல் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம மீது எப்படி இறங்கும்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை செய்யும் எல்லா வேலைகளிலும் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவனின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரணம் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாரு. அது கர்த்தருடைய நன்மை எப்படி வருதுன்னு பாருங்கள். ஆசீர்வாதமாக நம்ம செய்கிற எல்லா வேலைகளிலும் நம்ம மேலேயும் என்ன சொல்கிறார், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நன்மையாக நம்ம பார்க்கலாம். யோசுவா 24:20 பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்க அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை என்ன பண்ணோன்னா ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி நியாயாதிபதிகள் 17:13 நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் நன்மை செய்வார் அப்படின்னு சொல்லியிருக்கு. சங்கீதக்காரன் கர்த்தரை எப்படி புகழ்கிறான்னு பாருங்கள். சங்கீதம் 31:19 உமக்கு பயந்தவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணின வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் என்ன பண்ணுறான்னா, கர்த்தரை நன்மை செய்கிறவர் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பாட்டினால் அவன் புகழ்கிறான். சங்கீதம் 37:27 பாருங்கள், தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார். அப்போ தீமையான காரியங்கள் என்ன என்று நமக்கு பகுத்தறியக்கூடிய அறிவை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அப்போ நன்மை தீமை எது என்பதை நம்ம பகுத்தறிந்து தீமையை விட்டு விலகி என்ன பண்ணணும், நன்மையை நம்ம நாடணும். அப்போ தான் இந்த உலகத்தில் நம்ம என்ன பண்ண முடியும், நிரந்தரமாக நிலைத்திருக்க முடியும். ஆவிக்குரிய ஜீவியத்திலையும் நம்ம வளர முடியும். எரேமியா 32:41 நம்ம வாசித்தோன்னு பார்த்தீங்கன்னா, எரேமியா 32:41 அவர்களுக்கு நன்மை செய்யும்படிக்கு அவர்கள் மேல் சந்தோஷமாயிருந்து என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்மாவோடும் அவர்களை இந்த தேசத்தில் நிச்சயமாய் நாட்டுவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அப்போ கர்த்தர் நமக்கு தீமை செய்கிறவராக இல்லை, நமக்கு என்ன செய்கிறவராக இருக்கிறார், நன்மை செய்கிறவராக இருக்கிறார். மீகா 6:8 நம்ம பார்க்கலாம், மனுஷனே நீ நன்மை செய் அப்படின்னு சொல்லி ஆண்டவரே நமக்கு என்ன பண்ணுகிறாரு, வலியுறுத்துறார். ஆனால் நமக்குள்ள ஒரு சந்தேகம் இருக்கும், நான் நன்மை செய்தாலும் பிறர் எனக்கு என்ன செய்கிறாங்க, தீமை செய்கிறார்களே, என் மீது பொறாமையாக இருக்கிறாங்களே, என் மீது வீண் பழி சுமத்துறாங்களே, என் மீது என்ன பண்ணுறாங்க, நான் செய்யாத ஒரு குற்றத்தை என் மீது சுமத்துறாங்க, என்னை ஏமாற்றுறாங்க. அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், அப்போ நான் நன்மை செய்தேன்னா எனக்கு நன்மை கிடைக்கலையே, நான் ஏன் நன்மை செய்யணும் அப்படின்னு நம்ம கேள்வி நம்மளுக்குள்ளே இருக்கும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, 1 பேதுரு 3:17 அழகாக சொல்கிறாரு, தீமை செய்து பாட அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாட அனுபவிப்பதே மேன்மையாயிருக்கும். அப்போது நமக்கு தீமையே வந்தாலும் நம்ம என்ன செய்யணும்னா நன்மை தான் செய்யணும்னு ஆண்டவர் சொல்கிறாரு. லூக்கா 6:27 உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்கள் பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது நம்ம சத்துருக்களாக கூட இருந்தாலும் என்ன பண்ண, நம்ம எதிரிக்கு கூட என்ன பண்ணக்கூடாது, இந்த இது நடந்துடக்கூடாதுன்னு உலகத்தான் நினைக்கிறான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சத்துருக்களை என்ன பண்ணுங்கள், சிநேகியுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. நம்மளை யாருமே எதிர்க்கலை, நம்மளை யாரும் நேசிக்கலைன்னா பரவாயில்ல, ஆனால் நம்ம என்றென்றைக்குமே நேசிக்கிற ஒரே ஆண்டவர் யார் இருக்கார், நமக்கு இயேசுப்பா இருக்கிறார். அதனால் நமக்கு என்ன தீங்கு வந்தாலும் சரி, தீமையை நன்மையாய் மாற்றுகிற தேவன் நம்மோடு இருக்கும் போது நம்ம எந்த சத்துருக்களுடைய சூழ்ச்சிக்கும், எந்த சத்துருக்களை பார்த்து நம்ம என்ன பண்ண வேணாம்னா பயப்படவே வேண்டாம். நம்ம நன்மையை என்ன பண்ணணும், செய்வோம். லூக்கா 6:33 பாருங்கள், உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன,
அப்போ எனக்கு இவன் நல்லது செய்கிறான், என் ஃப்ரெண்டு இவன் எனக்கு நன்மை செய்கிறான், அப்போ நான் இவனுக்கு மட்டும்தான் நன்மை செய்வேன், மற்றவர்களெல்லாம் நான் விட்டுடுவேன்னு என்ன பண்ண முடியாது, நம்ம சொல்லக்கூடாது. அதான் ஆண்டவர் அழகாக சொல்கிறார் பாருங்கள், பாவிகளும் அப்படி தானே செய்கிறார்கள். அப்போது நமக்கும் உலகத்தாருக்கும் உரிய வித்தியாசமே இதுதான். எனக்கு இவங்க நன்மை செய்கிறாங்க, இவங்க எனக்கு மட்டும்தான் ஃபேவரபுளாக இருக்காங்க, நான் இவங்களுக்கு மட்டும்தான் நான் செய்வேன் அப்படின்றது கூடாது. எனக்கு நன்மை செய்கிறவர்களுக்கும் நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன அப்படின்னு சொல்லி ஏசப்பா கேட்குறாரு. அப்போஸ்தலர் 10:38 பாருங்கள், கர்த்தரே என்ன பண்ணுறாரு, நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்திருக்கிறார். இந்த உலகத்தில் அவர் வசந்த 33 ஆண்டுகள்லையும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கார், அவரை எத்தனையோ பேர் இகழ்ந்தாங்க, வீண் பழி சுமற்றினாங்க, அவர் செய்யாத குற்றத்தை என்ன பண்ணாங்க, செய்ததா சொன்னாங்க, இவன் இயேசுவா அப்படின்னு இகழ்ந்தாங்க. ஆனால் ஏசப்பா ஒருத்தரையுமே என்ன பண்ணலை, வெறுக்கலை. தன்னோடு இருந்தவர்களை என்ன பண்ணாங்க, அவர்களை ஏமாத்தினாங்க. ஆனால் ஏசப்பா என்ன பண்ணுறாரு, நன்மை செய்கிறவராக சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பு கூட என்ன பண்ணார், அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். ரோமர் 3:12 பார்க்குறோம், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை என்றது ஏசப்பாவுடைய வேதனைக்குரிய ஒரு அங்கலாய்ப்பை நம்ம பார்க்குறோம். ரோமர் 12:9 பாருங்கள், தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ரோமர் 12:21 நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்லு. நம்ம தீமை செய்கிறாங்கன்னா நம்ம தீமையான வழியிலே போகணும், இந்த உலகத்தில் நல்லதுக்கே காலம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் தவறு. ஆனால் ஏசப்பா என்ன சொல்கிறாரு, நீங்கள் நன்மை செய்கிறக்கே நன்மை செஞ்சால் அதனால் பலன் என்ன அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து கேள்வி கேட்கிறார். கலாத்தியர் 6:9 பாருங்கள், நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. சோரவே கூடாது, ஐயோ நான் எப்போ பார்த்தாலும் நல்லதாங்க செய்கிறேன் ஆனால் எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது. நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருங்கள்னு சொல்கிறார். எபிரேயர் 13:16 பாருங்கள், நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்டவர்களின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். அப்போ நன்மை செய்கிறவங்க மேலே தான் ஏசப்பா என்ன பண்ணுறாரு, பிரியமாக இருக்கிறார். யாக்கோபு 1:17 நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து வருகிறது. அப்போது நன்மையான எந்த ஈவும் யாருடைய குணங்கள், இதெல்லாம் பரத்தில் இருக்கிற ஏசப்பாவுடைய குணம். அப்போ அந்த மாதிரி ஈவோட நம்ம என்ன பண்ணணும், மற்றவர்களுக்கு நம்மளால் இயர்ந்த ஹெல்ப்பை பண்ணணும். இல்லையா, உண்மையாக மற்றவர்களோட என்ன பண்ணணும், நம்ம பழக வேணும். 3 யோவான் 1:11 பாருங்கள், நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். அப்போது நம்ம ரெட்டிப்பான நன்மை வரணும். அதில் ஒரு பகுதி தான் என்னது, நன்மை. அந்த நன்மையே பார்த்திங்கன்னா ஆதியாகமத்திலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நம்ம ஒரு கோர்வையாக சில வார்த்தைகள் மட்டும் நம்ம பார்த்தோம். ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் ஏசப்பா என்ன சொல்கிறாரு, நன்மை செய்யுங்கள், நன்மை செய்யுங்கள், தீமை செய்தாலும் நன்மை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துல என்ன பண்ணுறாரு, அழகாக நம்ம கோர்வையாக கொடுக்குறார். இப்போ நம்ம ரெட்டிப்பான நன்மை பெற்றவர்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு யோபு 10:17 பாருங்கள், அவருக்கு வந்த எல்லா பாடுகளும் நமக்கு தெரியும். அதில் 10:17 அவர் சொல்கிறாரு, நீர் உம்முடைய சாட்சிகளை எனக்கு விரோதமாய் ரெட்டிக்க பண்ணியிருக்கிறீர். அப்போது எனக்கு விரோதமாய் ரெட்டிப்பான பிரச்சனை இருக்குது ஏசப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து அவன் தூஷிக்கலை. ஆனால் என்ன பண்ணுறான், அவனுடைய அங்கலாய்ப்பை தெரிவிக்கிறான். அப்போது யோபு 42:10 பாருங்கள், யோபு 42:10 ஆமேன். யோபு தன் சிநேகிதருக்காக என்ன பண்ணான், வேண்டுதல் செய்தான். யோபுவோட சிநேகிதர்கள்லாம் நமக்கு தெரியும். அவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க, தனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்தோடனே என்ன பண்ணாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஆலோசனைகளை கொடுக்குறாங்க. ஆனால் யோபு என்ன பண்ணுறான், தன்னுடைய சிநேகிதரை எதிர்க்கலை. யோபு என்ன பண்ணார், அவர்களுக்காக வேண்டுதல் செய்தார், ஜெபம் பண்ணார். அப்போ கர்த்தர் அவர் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையான பலனை ஆண்டவர் என்ன பண்ணார், கொடுத்தார். அடுத்து பார்க்கலாம், 2 ராஜாக்கள் 2:8-9 பாருங்கள். 2 ராஜாக்கள் 2:8-9 அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான், அது இரு பக்கமாய் பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள்.
அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்து கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அப்போது இங்கே நம்ம யாரை பற்றி பார்க்குறோம்? எலியா எலிசாவை பற்றி பார்க்குறோம். அவர் என்ன கேட்குறாரு? ஆவியின் வரங்கள் எனக்கு என்ன வேணும்? ரெட்டிப்பாக தாரும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய ஊழியத்தில் அவ்வளோ வாஞ்சியாக இருக்கிறார் பாருங்க. மூன்றாவதாக நம்ம பார்க்கலாம், அன்னாள். 1 சாமுவேல் 1:5 பார்க்குறோம். அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு ரெட்டிப்பான பங்கு கொடுப்பான், கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார். இங்கே நம்ம உலக பிரகாரமாக கணவர் மூலயமா அவளுக்கு என்ன கிடைக்கும்? ரெட்டிப்பான பங்கு, அதாவது அன்பு அவளுக்கு கிடைக்கிது. அதே மாதிரி 1 சாமுவேல் 2:21 பாருங்கள், அவள் கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து அவள் மனம் கசந்து அழுத போது ஆண்டவர் அவளுடைய நிந்தையை மாற்றி கர்த்தர் அன்னாளை நினைத்தருளி 1 சாமுவேல் 2:21 பாருங்கள். ஆமென். அப்போ பாருங்கள், அவளுக்கு அப்புறம் சாமுவேலுக்கு அப்புறம் ஆண்டவர் அவளை எப்படி ஆசீர்வச்சிருக்காரு பாருங்கள். ஒரு பிள்ளை இல்லாதவளுக்கு என்ன பண்ணியிருக்காரு? 3 குமாரரும் 2 குமார்த்திலே கொடுத்து அவள் வெட்கத்தை என்ன பண்ணியிருக்காரு? மாற்றியிருக்கிறார். அதே மாதிரி ஏசாயா 61:7 பார்க்குறோம், வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். ஆமென். நம்ம வெட்கத்திற்கு பதிலாக ஆண்டவர் என்ன தருவார்? ரெட்டிப்பான பலனை தருவார். அதுவும் இல்லாமல் வெட்கத்திற்கு பதிலாகவும் நமக்கு என்ன பண்ணுவார்? சந்தோஷத்தை தருவார். அது நம்ம எப்போ நம்ம பெற்றுக்கொள்வோன்னு பார்த்தீங்கன்னா, சுயநலமாக நம்ம ஜெபிக்காமல் என்ன பண்ணணும்? ஆண்டவரே நீர் இதை செய்யுங்க. அன்னாலே இங்கே பாருங்கள், அவள் வந்து தனக்கு பிள்ளை வேணும்னு கேட்டுட்டு, ஆனால் அவள் என்ன பண்ணலை? அந்த பிள்ளையை அவள் வைத்துக்கொள்ள ஆண்டவருடைய ஆலயத்தில் என்ன பண்ணா? அந்த குழந்தைய ஒப்படைக்கிறா. அதே மாதிரி ஆண்டவருடைய ஊழியத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா ஈடுபடணும். ரெட்டிப்பான நன்மை பெற்றவர்களை நம்ம பார்த்துக்கொண்டே வராங்க. ஒவ்வொரு இடத்துல என்ன பண்ணுறாங்க? ஆண்டவரை அவங்க தூஷிக்கவே இல்லை. வெட்கத்திற்கு பதிலாக ஒவ்வொரு இடத்துல என்ன பண்ணுறாங்க? ஆண்டவரை தேடுறாங்க. நிந்தையின் மத்தியில், அழுகையின் மத்தியில், போராட்டங்களின் மத்தியில் என்ன பண்ணுறாங்க? சூழ்நிலைகள் எல்லாமே எதிராக இருக்குது. யோபுவும் பாருங்கள், அன்னாலையும் பாருங்கள், இங்கே 2 ராஜாக்கள்லேயும் நம்ம பார்க்குறோம். எல்லா சூழ்நிலையுமே எதிராக இருக்குது. ஆனால் ஆண்டவரை வந்து அவங்க ஒரு இடத்துல என்ன பண்ணலை? கைவிடலை. அந்த மாதிரி ஆண்டவர் மேலே நம்ம நம்பிக்கையாக இருக்கும் போது கர்த்தர் நன்மையான காரியங்களை செய்கிறார். காட்ஸ் ப்ராமிஸ் அதான் பார்க்குறோம். வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டத்தனையான பலனை ஏசாயா 61:7 பார்த்தோம். சகரியா 9:12 பாருங்கள், நம்பிக்கையுடைய சிறையிலே அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நம்பிக்கையோடு அவருடைய சமூகத்தில் நம்ம கடந்து வரும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, நம்மளுடைய அங்கலாய்ப்பை, நம்மளுடைய நிந்தைகளை பார்த்து இவன் உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுவார்னா அழைக்கிறார். அடுத்ததாக நம்ம பார்க்கலாம் ரெபேக்காள். இரட்டத்தனையான ஆசீர்வாதம் பெற்றவர்களில் ரெபேக்காள். ஆதியாகமும் 25வது அதிகாரம் 21-22. ஹல்லேலூயா. இங்கே பாருங்கள், மலடியாக இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டறினால் அவன் மனைவி ரெபேக்காள் கர்ப்பந்தரித்தாள். அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதி கொண்டிருந்தன. அப்போது இரட்டையர்கள் பெற்றெடுத்தாள். ஸோ ரெபேக்காள் வந்து யாருனால ஆசீர்வாதம் பெற்றார் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர்னால் மட்டும்தான் அந்த ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற முடியும், அவர்னால் கொடுக்க முடியும். இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். ஸோ இங்கே நம்ம ரெபேக்காளுக்காக யார் இங்கே ஜெபம் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய கணவர் என்ன பண்ணுறான்னா ஜெபம் பண்ணுறாரு. ஜெபம் பண்ணும் போது நம்ம என்ன பண்ண முடியும்? ரெட்டிப்பான நன்மைகளை நம்ம பெற முடியும். நமக்கு எதிரான சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி, ஆண்டவர் கொடுக்குற எல்லா ஆசீர்வாதமே பெஸ்ட்டாக தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் எப்படி இருக்கும்? அது பயங்கரமாக இருக்கும். பார்க்குற கண்கள் எல்லாத்துக்குமே இது எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுற அளவுக்கு ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுவார்னா அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பார். அடுத்து யோசேப்பு
இப்போ நம்ம பார்க்குறோம். அவனை வந்து அப்படி தான் ஒரு குழியில் தள்ளுனாங்க. அவன் ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான், அவனுடைய லைஃப், அவனோட சாப்டரே க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் ஆண்டவர் பயங்கரமாக அவர் என்ன பண்ணார்னா ஆசீர்வதித்தார். உயரங்கள் மேலே உயரங்கள் என்ன பண்ணார், அவர் அடைந்தார். ரெட்டிப்பான நன்மையை அவர் பெற்றார். ஆபிரகாம் அண்ட் சாராள் அவங்களே நம்ம பார்க்குறோம். அவங்களே என்ன பண்ணாங்க, அவ்வளோதான், வயது முதிர்ந்தது, இதுக்கு மேலே எந்த நம்பிக்கையும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த தேவதூர்கள் சொல்லும் போது கூட அவர் என்ன பண்ணால்னா சாராள் நகைப்பாள். இது எப்படி ஆகும், இவ்வளோ வயது முதிர்ந்தவளாக நான் இருக்கேனே அப்படின்னு சொல்லி அவள் நகைக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணார், அவருடைய விசுவாசத்தை பார்த்து அவள் என்ன பண்ணார்னா ஆசீர்வதித்தார். அதே மாதிரி எலிசபெத், யோவான் ஸ்நானகனுடைய அம்மா, அவங்களும் அப்படி தான் எவ்வளோ வயது முதிர்ந்தவர்களாக இருந்தாங்க. ஆனாலும் கடவுள் என்ன பண்ணார், அவர்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு அவர்களுடைய உண்மையை பார்த்து அவர்களை ஆசீர்வதித்தார். ஒரு சின்ன ஒரு கதை நான் சொல்லிடுறேன். ஸ்டோரி ஆஃப் அமீரா அண்ட் லேம்ப் அப்படின்னு ஒரு ஃபேமஸான ஒரு கதை இருக்குது. அது தமிழில் எப்படின்னா நன்மையின் சிறிய தீபம் அப்படின்னு ஒரு கதை. அந்த கதையில் எப்படின்னா அமீரான்னு ஒரு குட்டி பொண்ணு இருப்பாள். அந்த பொண்ணு என்ன பண்ணுவான்னா, அந்த என்டையர் வில்லேஜ்லேயும் அந்த கிராமத்தில் கரண்ட்டே கிடையாது. அவங்க எல்லாருமே ஒரு சின்ன தீபத்தை வச்சு தான் அவங்க நடுராத்திரியில் நைட்டு இல்லை ஈவினிங் சாயந்தரத்துலேருந்தே அந்த சிறிய தீபத்தை வச்சு தான் அவங்க நடந்து செல்லணும். அப்போது அந்த சிறிய தீபத்தில் சின்ன ஒளி தான் வருமா. அப்போது ஒரு நாள் அமீரா அந்த வழியாக அவங்க வீட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கும் போது என்ன ஆயிருக்குன்னா, ஒரு வயதான பாட்டி என்ன பண்ணியிருக்காங்க, பெரிய கூடையில் நிறையா பொருள்களை வியாபாரம் பண்ணுறதுக்காக தன்னுடைய இடுப்பில் வச்சுட்டு அவங்க போயிட்டுருக்கும் போது என்னால் தூக்கவே முடியலம்மான்னு சொன்னோடனே உடனே அமீரா என்ன பண்ணுறான்னா அந்த கூடையை வாங்கி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறான். அவங்களோட வீடு வரைக்கும் விட்டுட்டு வந்து ஹெல்ப் பண்ணுறான். அப்போது அவள் வந்து வீட்டுக்கு திரும்பும்போது ஒரு விஷயத்தை அவன் நோட்டீஸ் பண்ணுறான். என்னென்னா, தன்னிடம் இருக்கிற அந்த தீபம் என்ன பண்ணுது, இன்னும் பிரகாசமாக எரியுது. அப்போது எப்படி இந்த நம்ம எண்ணெயை ஊற்றலையே, எப்படி இந்த தீபம் வந்து பிரகாசமாக எரியுதுன்னு அவளுக்கு ஒரு டவுட். அப்புறம் அந்த அதை அப்படியே விட்டுட்டான். அடுத்த நாளும் திரும்ப அந்த வழியாக பிரயாணம் பண்ணி போகிறப்போ ஒரு சின்ன பையன் என்ன பண்ணுறான்னா வழி தப்பி போயிட்டான். அவனுக்கு வீடு செல்றதுக்கு அவனுக்கு வழி தெரியலை. அப்போது அந்த வழியாக போயிட்டுருக்க அமீரா என்ன பண்ணுறான்னா, வாப்பா, நான் வந்து உன்னை என்ன பண்ணுறேன், வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். அப்போ அந்த வீட்டுக்கு அவனை அழைத்து சென்று கரெக்டாக அவங்க பெட்ரோலை ஒப்படைத்ததுக்கப்புறம் அந்த விளக்கு பார்க்குறான், இன்னும் பிரகாசமாக எரியுது. இந்த விஷயத்தை என்ன பண்ணுறான்னா அமீரா நோட்டீஸ் பண்ணி தன்னோட இருக்கிற எல்லா விதமான ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்ன பண்ணுறா, இதை பற்றி சொல்கிறா. ஆனால் யாருமே நம்பலை. அது எப்படி எண்ணெயே ஊற்றாமல் எப்படி தீபம் எரியும் அப்படின்னு சொல்லி நம்பலை. அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, நன்மை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. செய்ய செய்ய என்ன ஆகுது, அந்த விளக்கே என்ன பண்ணுது, தீபம் வந்து பிரகாசிக்குது. உடனே இதை பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த என்டையர் வில்லேஜுக்குமே என்ன ஆயிடுச்சு, அந்த விஷயம் பரவி எல்லாருமே என்ன செய்யணும், நன்மை செய்தால் தான் நமக்கு என்ன நடக்கும், தீபம் கடவுளே என்ன பண்ணுறாரு, பிரகாசத்தை கொடுக்குறாருன்னு என்டையர் வில்லேஜே ஒரு ஆசீர்வாதமான வில்லேஜாக மாறிடுச்சு பாருங்கள். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோன்னு பார்த்திங்கன்னா, நாம் பிறருக்கு நன்மை செய்தால் கடவுள் நம் வாழ்க்கையில் என்ன பண்ணுவார், ஒளியும் கொடுப்பார், மகிழ்ச்சியையும் கொடுப்பார், ஆசீர்வாதங்களையும் கொடுப்பார். அப்போது ஒருத்தர் செய்த நன்மையினால் பாருங்கள், அந்த இது ஒரு சின்ன ஒரு ஆரம்பம் தான், நம்ம சின்ன ஒரு ஹெல்ப் தான், நம்ம யாரும் நோட்டீஸ் பண்ணலைன்னு நினைக்கிறோம். ஆனால் நம்ம செய்கிறத நம்ம பண்ணுறத எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம செய்கிற சின்ன நன்மை தான் பின்னாடி என்ன ஆகும், ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அப்போது இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, நன்மையை என்ன பண்ணணும், செய்யணும். கர்த்தரிடத்துலேருந்து வர ஆசீர்வாதத்துக்கும் இது என்ன பண்ணணும், ரொம்ப பிரயோஜனமான காரியமாக இருக்கும். இப்போ நம்ம ரெட்டிப்பான நன்மை பெற்றவர்கள் எல்லாரையும் நம்ம பார்த்தோம். ரெட்டிப்பான நீதி, ஆண்டவர் என்ன பண்ணுறான்னா ரெட்டிப்பான நன்மை மட்டும்தான் இவ்வளோ நாள் நம்ம தியானிச்சிருக்கிறோம். ரெட்டிப்பான நீதியை பற்றியும் நமக்கு சொல்கிறாரு. எரேமியா 16:18 நம்ம பார்த்தோம்னா, முதலாவது, நான் அவர்களுடைய அக்கிரமத்துக்கும் ரெட்டிப்பாய் நீதியை சரி கட்டுவேன். அவர்கள் என் தேசத்தை தீட்டுப்படுத்தி என் சுதந்திரத்தை சீ என்று அருவருக்கப்படத்தக்க தங்கள் காரியங்களின் நாற்றமான விக்கிரகங்களினாலே நிரப்பினார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போது இங்கே கர்த்தருடைய ஆக்கினையை நம்ம பார்க்குறோம். அது ரெட்டித்து வருது. ஏன் வருதுன்னா, விக்கிரக ஆராதனை. அதை கடவுள் எப்படி சொல்கிறாரு பாருங்கள், சீ அப்படின்றாரு. நல்லாவே இல்லை, அது பார்க்குறதுக்கு நாற்றமான விக்கிரகங்களை என்ன பண்ணுறாங்க, அவங்க வணங்குறாங்களே அப்படின்னு சொல்லி விக்கிரக ஆராதனை என்ன பண்ணுறாரு, எதிர்க்கிறார். அந்த விக்கிரக ஆராதனை பண்ணுறவங்கள எப்படி சொல்கிறாருன்னா, ரெட்டிப்பான நீதியை நான் சரி கட்டுவேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ நம்மளை என்ன பண்ணணும்னா, அவர்களை விட்டு என்ன பண்ணணும்,
விலகி ஓடணும். அடுத்தது பாருங்கள், ஏசாயா 40:2 எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவிர்த்தி ஆயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் ரெட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். எருசலேம்ன்றது தேவனுடைய பட்டணம். ஆனால் அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா கீழ்ப்படியலை, அக்கிரமம் பெருகிட்டு இருக்கு. அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நான் அதுக்குரிய ஆக்கினை என்ன பண்ணுவேன், ரெட்டிப்பாய் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ரெட்டிப்பான நன்மைகளை நம்ம பார்க்குறோம், ரெட்டிப்பான நீதியையும் நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் தயை உள்ளவர் தான், அவர் பொறுமை உள்ளவர் தான். ஆனாலும் சிட்சிக்கிற தேவன், பயங்கரமான கோபம் உள்ள தெய்வம் அவர். அதனால் என்னை எரிச்சல் உள்ள தேவன். கரெக்ட். அதே மாதிரி ஏசப்பாவை என்ன பண்ணணும்னா, நம்ம பொறுமையோடு இருக்கணும், நம்ம இப்படி இருக்கணும், நம்ம என்ன பண்ணாலும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள அப்படி கிடையாது. நம்ம என்ன பண்ணணும், நீதியையும் நியாயத்தையும் என்ன பண்ணணும், கை கொள்ளுகிறவர்களாக, ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாக, தினமும் வேதம் வாசித்து ஜெபம் செய்து மற்றவர்களுக்கு நம்மளால் என்ன பண்ணணும், நன்மையை மற்றும் செய்யணும். மித்தவங்களை பற்றி நம்ம புறம் கூறக்கூடாது, பொறாமையான கண்களோடு இருக்கக்கூடாது, இவங்களுக்கு மட்டும் நடக்குதுன்ற கம்பேரிசன் இருக்கக்கூடாது. ஸோ நன்மை செய்யும்போது ஆண்டவர் நம்மளை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார். இன்னொரு சின்ன இது சொல்கிறேன். மதர் தெரசா அவங்க 1946 ஒரு ட்ரெயினில் அவங்க பயணம் சேர்ந்து கொடுங்க, இளம் வயதில் இருக்கிறாங்க. அப்போது ஷி ரிசீவ்ட் அ கால் வித்தின் த கால். அப்படின்னா கடவுளுடைய அழைப்பு அவங்களுக்கு திடீர்னு அந்த ட்ரெயினில் பயணம் பண்ணிகிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு அழைப்பு வருது. அப்போது அவங்க சின்ன வயசுலேருந்தே தன்னுடைய தாயாரை அவங்க பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. அவங்க தாயார் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆதரவற்ற விதவைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைங்களுக்கும் தன்னால் இயன்ற உதவியை செய்வாங்களாம். அதை பார்த்து மதர் தெரசாக்குள்ளே என்ன வந்துருச்சுன்னா, நம்மளும் இதே மாதிரி நம்ம செய்யணும், நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை செய்யணும். அப்போது ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்டோரி இருக்குது. யூ கேவ் வாட் ஃபார் மீ, நவ் வாட் வில் யூ கிவ் டு மை புவர் அப்படின்னு ஒரு ஃபேமஸான மாரல் ஸ்டோரி இருக்குது மதர் தெரசாவோட லைஃப்பில். அது என்ன ஒரு கதைனா, ஒரு சமயம் மதர் தெரசா ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனை சந்திக்கிறாங்க. அப்போ அவங்கள சந்திக்கும் போது, நான் ரொம்ப கஷ்டப்படுற பிள்ளைங்களுக்காக நான் ஹெல்ப்புக்காக உங்ககிட்ட வந்திருக்கேன், தயவு செய்து என்ன பண்ணுங்கள், உங்களால் இயன்ற உதவியை பிள்ளைங்களுக்கு செய்யுங்கன்னு தன்னுடைய 2 கைகளையும் இப்படி அந்த பிஸ்னஸ் மேன் முன்னாடி நீட்டுறாங்களாம். அப்போ அந்த பிஸ்னஸ் மேனு காரி துப்புறாராம் கையில். துப்புனோடனே அதை அவங்க எதுவுமே பண்ணலை, ஹெசிடேட்டே பண்ணாமல் என்ன பண்ணுறாங்க, அப்படியே அந்த கையை தொடச்சி போட்டுட்டு, சரி இது எனக்காக கொடுத்தீங்க, என் பிள்ளைகளுக்காக நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டோடனே அந்த பிஸ்னஸ் மேனுடைய இருதயம் நொறுங்கிருச்சான் பாருங்கள். அப்போது இவ்வளோ தாழ்மையுள்ள ஒரு பெண்ணை நான் பார்க்கவே இல்லையே, இவ்வளோ தாழ்மையாக இருக்காங்களே, இவ்வளோ நன்மை செய்யணும்னு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்களே, இவ்வளோ குஷ்டரோகிகளுக்காகவும் எய்ட்ஸில் பாதிக்கப்பட்டவர்களுக்காகவும் திக்கற்ற பிள்ளைகளுக்காகவும் இந்த அம்மா ஏன் இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு அவங்கள பற்றி அவங்க இதை தெரிஞ்சுக்க நினச்சார் அந்த பிஸ்னஸ் மேன். அப்போ தெரியும் போது தான் தெரிஞ்சுதான், இவங்க தன்னுடைய சுயநலத்திற்காக அவங்க செய்யலை, எத்தனையோ பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்குள்ள. அப்போ யார் இருக்கா, இயேசு இருக்காங்க. அப்போது அவங்க செய்கிற நன்மை அவங்க ஏசப்பா பற்றி சொல்லவே இல்லை. அந்த பிஸ்னஸ் மேன்கிட்ட ஏசப்பா தான் உண்மையான தேவன் அவங்க சொல்லவே இல்லை. அவங்க போய் கேட்டது, சிறிய பிள்ளைகளுக்காக உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க. அதுக்கு அவர் அந்த ரியாக்ஷன் எப்படி இருந்திருக்கோம், நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்போன்றது நம்மளால் அதை யோசிக்கவே முடியாது. ஆனால் மதர் தெரசா அந்த இடத்துல அவ்வளோ தாழ்மை உள்ளவர்களாக என்ன பண்ணாங்கன்னா, எதை கொடுத்தாலும் ஏற்றுக்கொண்டு அந்த பிஸ்னஸ் மேனுடைய இருதய ஆண்டவரால் தொடப்பட்டது பாருங்கள். அப்போ இவங்களுக்குள்ளே இருக்கிறது யார், இயேசு. அப்போ ஏசப்பா பிள்ளைங்க இவ்வளோ பொறுமையாக இருப்பாங்களா, இவ்வளோ நன்மை செய்வாங்களா, இவ்வளோ ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு கடைசியில் அந்த பிஸ்னஸ் மேனே அந்த ட்ரஸ்ட்டில் ஒரு அங்கத்தினராக ஆண்டவர் மாற்றினார் பாருங்க. அதான் ஒரு சின்ன ஹெல்ப். யூ கேவ் வாட் ஃபார் மீ, எனக்காக நீ என்ன கொடுக்க வேணாம், நான் வாட் வில் யூ கிவ் டு மை புவர், எனக்காக நீங்கள் உங்களுடைய எச்சியை நீங்கள் உமிழ்ந்தீங்க, ஆனால் என்னுடைய பிள்ளைங்களுக்காக நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்க. இட்ஸ் வெரி டச்சிங் ஸ்டோரி பாருங்கள். ஸோ மதர் தெரசா இன்ன வரைக்கும் பாருங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷனல் கேரக்டராக இருக்காங்க. அவங்கள மாதிரி ஒரு ட்ரூ ஐக்கானாக நம்ம பார்க்கவே முடியாது. அதே மாதிரி டிஜிஎஸ் தினகரன் ஐயாவும் அப்படி தான் சூசைட் பண்ணணும், இன்னையோட நம்ம லைஃப்பை இன்றைக்கி முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான கஷ்டத்தில் அன்றைக்கி ராத்திரி என்ன பண்ண, இளம் வாலிபனாக இருக்கும் போது தன்னுடைய அறையில் அழுது கொண்டு இருக்கும் போது தன்னுடைய சொந்தக்காரர் ஒருத்தவர் திடீர்னு விசிட் பண்ணி என்ன பண்ணார், ஆண்டவருடைய காஸ்பலை சொல்லியிருக்கார். அந்த இரவு தொடப்பட்டவர் தான் டிஜிஎஸ் தினகரன் ஐயா. இன்று வரைக்கும் உலகம்
பூராவும் என்ன பண்ணுறாரு ஆண்டவர் பயங்கரமாக பயன்படுத்தி வருகிறார். ஒரு அறைக்குள்ளே ஜெப அறைக்குள்ளே அவர் போனார்னா 10 மணி நேரத்துலேருந்து 12 மணி நேரம் வரைக்கும் அவர் வெளியே வர மாட்டாராம். சில நாள் 2 நாள் ஆகும், 3 நாள் ஆகும். அந்த ஸ்டெல்லா தினகரன் அம்மா தான் என்ன பண்ணுவாங்களா, அப்பப்போ போய் பார்த்துட்டு வருவாங்களாம், என்ன எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி. அப்போது ஆண்டவர் ஒருத்தரை தொட்டுட்டார்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், விடவே மாட்டார். அதே மாதிரி சின்ன நன்மை, அன்னைக்கு அவங்க சொந்தக்காரர் அவருக்கு சுவிசேஷம் சொல்லலாம், இன்னைக்கு டிஜே தினகரன் ஐயா இருந்திருக்க மாட்டார். அன்னைக்கு மதர் தெரசா அவங்க சின்ன பிள்ளைங்களை இவங்களுக்கு எதுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க இந்தியா நாட்டுக்காரங்களே கிடையாது, ஆனால் அவங்க அப்படி வந்து நமக்காக அவ்வளோ ஹெல்ப் பண்ணி இந்த கல்கட்டாவில் வந்து அவ்வளோ ஒரு ஃபண்டெல்லாம் ரைஸ் பண்ணி அவ்வளோ பிள்ளைங்களுக்கு தன்னுடைய தாழ்மையினால் ஒரு பெரிய மரியாதை செய்து கொண்டு போனாங்க. அதே மாதிரி தான் நம்மளும் இருக்கணும். தொடர்ந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவருடைய நாமத்தை நம்ம புகழ்வோம்.